உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். To act and pursuing e-commerce into the gadgets when it comes to labor charges within ourselves, the amount of literacy which is also add up to the nation causes for the validation. It also increase the commodity plus. பாண்டியன் கூட சண்டை போட்டார் சார். அப்ப அவரை பார்த்து உன் சாவு என் கையில தாண்டான்னு சொன்னார் சார். மோட்டிவோட தான் உங்க பையன் இதை பண்ணிருக்காரு. வீரா, இந்த ரணகாலத்திலயும் உன்னோட சின்சியாரிட்டி குறையல. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, நீ படிச்சு கோல்டு மெடல் வாங்கியே தீரணும். ஓகே? இருக்கிற பிரச்சனைல எங்க படிக்கிறது? புக்க திறந்தாலே நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனை தான் ஓடுது. என்னமோ நானா போய் எடுத்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விட்னஸை கூப்பிட்டு வந்து என் மேல பொய்யான புகார் சொல்லிட்டு இருக்கான். ஏன் வீரா, அந்த விட்னஸ் உனக்கு தெரியும் தானே? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப வந்து அவரே தான் பேசினார் எங்க கிட்ட. வேற யாராவது ஐ விட்னஸ் இருக்காங்களா, இல்ல அவர் ஒருத்தர் தானா? இல்ல, அவர் ஒரு ஆள் தான். அன்னைக்கு அந்த விட்னஸ் வெறும் ஆக்சிடென்ட் பத்தி மட்டும் தான் சொன்னானா, இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல 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 இரு. அன்னைக்கு யதார்த்தமா நான் அந்த பக்கம் வந்தேன், ஆக்சிடென்ட் நடந்ததை பார்த்தேன், கார் ஓட்டுனது ராமச்சந்திரன் சாரோட பையன்னு மட்டும் தான் சொன்னாரு. மத்தபடி வேற எதுவுமே சொல்லல. அப்போ எனக்கும் உங்க அண்ணனுக்கும் முன்பகை இருக்கிறதா அவர் சொன்னது? ஆஹா, இத பத்தி அவர் எதுவுமே பேசவே இல்ல. அப்போ இப்போ ஏதோ புதுசா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் ஏதோ டவுட்டா இருக்கு. அப்ப அந்த விட்னஸ் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அவனை யாரோ டைரக்ட் பண்றாங்க. கண்டிப்பா அந்த இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். அது ஏன்னு கண்டுபிடிக்கணும். ஏமாரா, அந்த விட்னஸ் யார் பேச்சையும் கேட்டு நடக்கிறான், அது அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நமக்கு இந்த விஷயத்துல இருக்கிற ஒரே க்ளூ இதுதானே? சரி சரி, அதெல்லாம் விடு. நீ படி. இதுல எல்லாம் தேவையில்லாம இன்வால்வ் ஆயிட்டு இருக்காத. படிப்பு கெட்டு போயிடும். நான் பாத்துக்கிறேன். டீ போட்டு தரவா? வேண்டாம். கோல்டு மெடல் முக்கியம் வீரா, உற்றாத. சூரிய வம்சம் பாட்டு கேளு. அங்க ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு என்னன்னு பார்த்துட்டு இதெல்லாம் அங்க வச்சிருங்க. நான் ஆல்ரெடி அங்க பேசிட்டேன். சரியா? ஓகே சார். அப்புறம் இதான் கடையா? அடேங்க அப்பா, பெரிய கடையா தான் இருக்கு. ஆடு இங்க இருக்கு, வெட்டிட வேண்டிதான். வணக்கம் சார். நமக்கு இது ஒரு கடை தானா, இல்ல வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா? இங்க எதுக்கு வந்த? சார், கடையை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். சரி சரி, என் கூட வா. வரேன் சார், வரேன். என்ன வேணும் உனக்கு? நான் தான் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீ கடைக்கலாம் வர? சார், ஃபோன் பண்ணுன்னு சொல்றீங்க, பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு செலவெல்லாம் இருக்குல்ல சார். நீங்க நல்லா கவனிச்சா நான் ஏன் சார் கடை பக்கம்லாம் வரப்போறேன்? ஹோட்டல்லே வச்சு பணம் கொடுத்தனே, அது அடுத்த நாளே செலவாயிருச்சு சார். இங்க பாரு, ஆக்சிடென்ட்டை நீ பார்த்தங்கிறதுக்காக நான் பயந்து நடக்கணுமா? நீ கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுக்கணுமா? கொடுத்தா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா ஜெயில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. இங்க பாரு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க தானே சார் மிரட்டுறதுக்கு சுச்சுவேஷனே உருவாக்குறீங்க. அட முடியாதுன்னா சொல்லிருங்க சார். நான் உண்மையை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். இதோ போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நில்லையா? ஸ்டேஷன் கூட தூரம். இங்க இருந்து கத்துனா உங்க ஒய்ஃபு கூட கேட்கும். கூப்பிட்டு சொல்லவா?
சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? ஐயோ சத்தம் போடாதயா, யாராவது கேட்டு போறாங்க. உனக்கு பணம் தானே வேணும். ஆ, ஆ. இங்கே நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். வரேன். சார், ஆ? நல்ல பெரிய கட்டை எடுத்துட்டு வாங்க. போங்க சார், கோபப்படாதீங்க. அண்ணா சொல்லுங்க தம்பி. இங்க கஸ்டமர் இருக்காங்க, என்னன்னு பாருங்க. சரிப்பா. ஆ. இந்தா புடி. சார், எவ்வளவு சார் இருக்கும்? தெரியல, வச்சுக்கோ. இங்க பாரு, திரும்பலாம் அந்த பக்கம் வராத. ஆ, இந்த கட்டு கரையிற வரைக்கும் கடை பக்கம் தலை வச்சு படுக்கவே மாட்டேன் சார். இங்க பாரு, யாராவது பாத்திர போறாங்க, சீக்கிரம் போ. ஆ, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறேன். ஆ, காசு பணம் துட்டு மணி மணி. ச்சே. நல்ல வேலை, நான் போலீஸுக்கு போறேன்னு சொன்னோடனே எங்க போன்னு சொல்லிடுறானோன்னு பயந்துட்டேன். எதை எடுக்கிறதுனே தெரியலையே. ஏய், ஆ? நீங்க என்ன பண்ற? ஏன் சார், நான் இந்த கடைக்கெல்லாம் வரக்கூடாதா? கடைக்கு விட்னஸ்லாம் வரக்கூடாதுன்னு எதுவும் போர்டு கீடு போட்டிருக்கீங்களா என்ன? எல்லாரும் இந்த கடையில் துணி நல்லா இருக்குனாங்க, அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன். கையில் எதுவும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இங்கே இருக்க ட்ரெஸ் எதுவும் பிடிக்கல சார், அதான் வேற கடைக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன் சார். உழைச்ச பணத்தில் எடுக்கிறோம்ல, அது நல்லதா இருக்கணும்ல, அதனால நான் வேற கடைக்கு போறேன். வரட்டுமா? பாய். ஆ. நீ ஏன் பொய் சொல்றன்னு தெரியட்டும். அவனை அப்ப இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.